வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா அவங்க சொன்னது போல மாலை நேர சொற்பொழிவு ஒரு சிறு இடைவேளை இல்லையா? ஒரு 2 வாரங்களுக்கு மேல இருக்கும் சந்தித்து. மகிழ்ச்சி. இன்னைக்கு சிந்தனை ரொம்ப ஒரு முக்கியமான சிந்தனை. சங்கல்பத்தை போடு, நினைத்ததை நடத்து இல்லையா? நினைத்ததை நடத்து அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நம்ம நினைத்ததை நடத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமான விருப்பம், எல்லோருக்குமான நோக்கம். பட் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நாம நினைச்சதுதான் நடக்குது. நான் இப்ப பேசலாம்னு நினைச்சேன், பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்கலாம்னு நினைச்சேன், கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர் டிவி பார்க்கலாம்னு நினைச்சா பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? வேலை செய்யலாம்னு நினைச்சா சமைச்சிட்டு இருப்பாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க நினைக்காதது ஏதாவது நடக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்ல. நாம நினைக்கிறது தான் இங்க நடந்துட்டு இருக்குது. ஆனா சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். மன அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பொருளாதாரத்துல வளமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு ரோல் மாடலா இருக்கணும். ஒரு ஆன்மீகத்துல ஒரு ஆன்மா அளவுல உயரணும் அப்படியெல்லாம் நினைக்கிற சில விஷயங்கள்ல நாம அச்சீவ் பண்ண முடியாம இருக்கு. அதுக்கு இங்க என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ரகசியம் நமக்கு தெரியணும். ஏன் நாம நினைக்கிறது சிலது நடக்குது, சிலது ஏன் நடக்கிறது இல்ல. அப்போ அந்த விஷயம் நுட்பம் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அது எப்படி நடத்தலாங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே நடத்த முடியும். எல்லாத்தையுமேனா, இயற்கைக்கு முரணா இருக்கிறத நீங்க நினைச்சாங்கன்னா அது நடக்காது. இல்லையா? இப்போ சூரியன் சுற்றி பூமி ஓடிட்டு இருக்குது. அதனால நமக்கு கிழக்குல சூரிய உதயம், மேற்குல சூரிய அஸ்தமனம் நடக்குது. இப்ப உலகத்துல யாரு எவ்வளோ பெரிய மகானா இருந்து மேற்குல சூரியன் உதிக்கணும், கிழக்குல அஸ்தமனம் ஆகணும்னா நடக்காது. அப்ப இயற்கைக்கு ஒத்த முறையில நாம் நினைக்கக்கூடிய எல்லாமே நடக்கும். சரிங்களா? அதுல இந்த உடல் ஆரோக்கியம், மன அமைதி, உறவுகள்ல இணக்கம், பொருளாதார மேம்பாடு, ஆத்ம ஞானம் எல்லாமே இயற்கையோட இயற்கையா இணைந்த ஒரு விஷயம். ஆக்சுவலா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிழக்கே சூரியன் தோன்றி மேற்கே உதயம் அஸ்தமனம் ஆவது போல ஒரு இயற்கையான ஒரு சிஸ்டம். உடல் ஆரோக்கியமா இருக்கிறது, மனசு அமைதியா இருக்கிறது, நம்ம நம்ம ஆன்மா இறையுணர்வு பெறுவதெல்லாம் இயற்கையோட இயற்கையான ஒரு சிஸ்டம். அதனால அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டோ, பெரிய கோலோ இல்ல. பட் அது நம்ம கரெக்ட்டா நம்ம மைண்ட ஃபோக்கஸ் பண்ணி அந்த நிலைய அடைய தெரியாததுனால, அதெல்லாம் ரொம்ப பெருசா தெரியுது. கோடிக்கணக்குல பணம் சம்பாதிக்கிறது சாதாரணமாயிருச்சு இன்னைக்கு இல்லையா? அப்படி சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க. பட் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு. சரி, அந்த விதத்துல நம்ம எல்லாருடைய நோக்கம், உலகத்துல இருக்கிற எல்லாருடைய நோக்கமும் நாம நினைச்சத நடத்தணும் அப்படிங்கிறது தான். அப்ப ஏன் நம்ம நினைச்சது சில இடத்துல நடக்குது? ஏன் நடக்கிறது இல்ல? முதல் நம்ம நினைக்கிறது அப்படின்னா என்ன? அ அந்த எண்ணங்கள் அப்படின்னா என்ன? மனம்னா என்ன? இந்த எண்ணத்திற்கு மூலமான ஆற்றல் எது? அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் புரிதலுக்கு வரணும். ஆல்ரெடி நம்ம தத்துவத்துல இருக்கிறதால நீங்க சொன்னா டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம உடல் இருக்கு, உயிர் இருக்கு. இந்த உயிர் அப்படிங்கிற விஷயம் மிக மிக நுண்ணியதா இருக்குது. அப்ப இந்த உயிருக்கு
என்ன ஒரு தன்மை இருக்குதுன்னா, அது ஒரு அணு இல்லையா? உயிர்ங்கிறது ஒரு ஒற்றை அணு. அது மிக மிக நுண்ணியதா இருக்கு. அது மிக வேகமாக தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு, இந்த உடல் முழுவதையும் ஒரு மையத்தை வைத்துக்கொண்டு சுற்றிட்டு இருக்கு. இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு சூரியனை சுற்றுவது போல, உயிர் தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு உடல் முழுவதும் நம்முடைய மூலாதாரத்த மையமா வச்சு சுத்திட்டு இருக்கு. அதனோட வேகம் மிக அபரிமிதமான வேகம். அந்த உயிர் எதனால் ஆனதுன்னா, காந்த துகள்களால் ஆனது. இறை துகள்களால் ஆனது. சரிங்களா? அப்படி அந்த உயிரினுடைய வெளிப்பாடு தான் நம்ம மனம் என்று சொல்றோம். அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அந்த காந்த அலை இருக்கு பார்த்தீங்களா? அதைத்தான் மனம் என்று சொல்கிறோம். அதைத்தான் எண்ணங்கள் என்று சொல்றோம். நம்மளுடைய நினைவுகள் என்று சொல்றோம். சரிங்களா? அந்த காந்த அலை நம்ம புலன்கள் வழியாக வெளிய வருது. வெளிய வர்றப்ப கண்ணு வழியா பாக்குது, காது வழியா கேக்குது, மூக்கு மூலமா நுகருது, நாக்கு மூலமா டேஸ்ட் பண்ணுது, ஸ்கின் மூலமா டச் சென்ஸ், மூளை மூலமா சிந்திக்குது. அப்ப இந்த உணர்வுகள் மூலமா அந்த காந்த ஆற்றல் உள்ள கிராஸ்பிங்ல எல்லாத்தையும் வாங்கி உள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது. அகைன் அந்த ரெக்கார்ட் அந்த ஃப்ரீக்வன்சி வர்றப்ப மேல தாட்ஸா வெளிப்படுது. இது வந்து ஒரு ப்ராசஸா நம்ம கிட்ட நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த உயிருக்கு மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இறை துகள்கள் தான். அந்த இறை துகள்கள் சேர்ந்தது தான் உயிர். இந்த இறை துகள்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாட்சாத் இறைவெளி, சுத்தவெளி, இறைநிலை, பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, காலம், இந்த வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளி. அதைத்தான் பிரம்மா என்றும், சிவன் என்றும், அல்லாஹ் என்றும், பரமபிதா என்றும், சூன்யம் என்றும் பல்வேறு பேர்ல சொல்றோம். அப்ப அந்த எல்லையற்ற பெருவெளியே, இறை சக்தியே தன்னையே இறுக்கி, சுருக்கி ஒரு பெரிய மரம் தன்னை மொத்தமா இறுக்கி, சுருக்கி ஒரு விதைக்குள்ள அடங்கி நிற்பது போல, இந்த விதைய போட்டோம்னா தான் அதுக்குள்ள என்ன பிரம்மாண்டம் இருக்குன்னு தெரியும். சரிங்களா? அந்த விதைக்குள்ள எவ்வளோ பெரிய மரம் இருக்குதுன்னு எப்ப தெரியாது? விதையா இருக்கும்போது தெரியாது. ஆனா விதைக்குள்ள இருக்கு. அதுபோல இறையாற்றல் தன்னுடைய மொத்த ஆற்றலையும் இறுக்கி, சுருக்கி இறை துகளா வந்திருக்கு. இந்த இறை துகள் தான் காந்த துகள் என்று நம்ம சொல்றோம். அந்த காந்த துகள் காந்த அலையாக மாற்றம் பெறும்போது தான் அதை மனம் என்று சொல்கிறோம், எண்ணம் என்று சொல்கிறோம். அப்ப நம்ம என்னவோ எண்ணம் எப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். நம்முடைய நினைவுகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். நம்ம மனசு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். அப்படிங்கிற மாதிரி இப்ப மனிதருடைய நிலைப்பாடு இருக்குது. எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. மனதை பற்றி ஆய்வு செய்யறவங்க, ஆராய்ச்சி பண்ணவங்க எல்லாருக்கும் அதனுடைய பவர் என்னன்னு தெரியும். இந்த அலாவுதீன் அற்புத விளக்குல இந்த விளக்க தேய்ப்பாங்க இல்லையா? தேய்ச்சா ஒரு பூதம் வரும். நான் அது பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த பூதம் அப்படிங்கிறது உண்மையாலுமே அலாவுதீன் அற்புத விளக்கோ, பூதமோ கிடையாது. உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள் தான் அந்த அற்புத விளக்கிலிருந்து வரக்கூடிய பூதம். அது நாம நெனைச்சா என்ன வேணா கொடுக்கும். பட் அதுட்ட கரெக்ட்டா வேலை சொல்ல தெரியல அப்படின்னா, அது நம்மளையே என்ன பண்ணிரும்? அழிச்சிரும். இப்ப அதை கரெக்ட்டா யூஸ் பண்ண தெரியல. இல்லையா? ஒரு கத்தி அதைய வச்சிருந்தா கொடிய மிருகங்கள்ட்ட இருந்து கூட நம்மளை காப்பாத்திரும் இல்லையா? ஒரு நெருப்பு அப்படி கூட வச்சுக்கோங்க. பட் அதைய யூஸ் பண்ண தெரியாத ஒருத்தவங்ககிட்ட குடுக்குறீங்க. ஒரு குழந்தைகிட்டயோ, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்ககிட்டயோ குடுத்து, அது அவங்க கைய அறுத்துக்குவாங்க. தன்னையே சுட்டுக்குவாங்க. இல்லையா? அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். கத்தி இதெல்லாம். ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்னா நம்மளோட தாட்ஸ் தான். நம்மளோட மைண்ட் தான்.
அப்ப அது இயற்கை வந்து நம்மகிட்ட குடுத்துருக்கு. எதுக்குன்னா, நாம இறையுணர்வை பெறுவதற்காக போறோம். சரிங்களா? ஒரு இறையுணர்வை பெறுவதற்காக நம்ம முயற்சி பண்றோம். பட் நமது விலங்கின பண்பிலிருந்து வந்திருக்கிறதுனால, நமக்கு நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் கடந்து நம்ம வரணும். பல 1000 லட்சம் ஏன் கோடி ஆண்டு ஜென்ம பதிவுகள தூக்கிட்டு வர்றோம். அப்ப அந்த பதிவுகள்ல இருந்து ஒட்டச்சு நான் வெளிய வரணும் அப்டின்னா, அதற்கு எனக்கு நெறைய ஆற்றல் தேவையா இருக்கு. அதனால இறைவன் தன்னுடைய முழு ஆற்றலையும் கொடுத்து இந்த மனதை, நம்முடைய எண்ணங்களை உருவாக்கி இருக்கான். இந்த பிரபஞ்சத்திலேயே மிக சக்தி மிக்க ஒரு விஷயம் நம்முடைய மனம் தான், நம்முடைய எண்ணங்கள் தான். அதற்கு மேல சக்தி மிக்க விஷயம்ங்கிறது இல்ல. இன்னும் அதை பற்றி ஆராய்ச்சிகள் தோன்றி நடந்து கொண்டே இருக்குது. நான் அந்த லூசி அப்படிங்கிற படத்த அடிக்கடி உங்களுக்கு சொல்றது உண்டு. அதுல ஒரு 10% மூளை வேலை செஞ்சுது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற அத்தனை சயின்ஸ் திங்ஸ் இருக்கு இல்லையா? அணு உலையிலிருந்து ராக்கெட் வரைக்கும், இதெல்லாம் ஜஸ்ட் 10%ல வந்து நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை டெக்னாலஜியுமே மனித மூளைய 10% இயக்குனதுனால கண்டுபிடிச்சது. சரிங்களா? இதற்கு மேல இந்த மூளையோட இயக்கத்த செயல்படுத்தணும் அப்படின்னா, அந்த படத்துல சொல்லுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். 20% ஆனோனயும், நம்ம அடுத்தவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆரம்பிச்சுருவோம். இப்ப நம்ம மெடிடேஷன்ல சொல்றோம் இல்லையா? பிறர் மனதில் இருக்கிற எண்ணங்கள உங்களால அறிந்து கொள்ள முடியும். உங்க எண்ணத்த பிறர் மனதில கொண்டு போய் பிரதிபலிக்க வைக்க முடியும். நீங்க நெனச்ச மாரி மத்தவங்கள நடத்தி வைக்க முடியும். அதெல்லாம் முடியுமான்னா, 100% சாத்தியம் தான். நம்ம மூளையோட சக்திய அபரிமிதமா உயர்த்தணும். அதற்கான ஒரு மெடிடேஷன் வந்து துரியம் அப்படின்னு ஒரு மெடிடேஷன். நாம இன்னும் துரிய தவத்துல நெறைய ஆய்வுகள் மேற்கொள்ளணும். சரிங்களா? இன்னுமே விஞ்ஞானம் இந்த மூளைய பற்றி இன்னும் முழுசா கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கும் அதுக்கு போராடி நெறைய தகவல்கள சொல்லிட்டே இருக்கே தவிர, இன்னைக்கு இதோட முடிஞ்சதுன்னு முற்றுப்புள்ளி யாராலயும் வைக்க முடியல. ஏன்னா, அந்த மூளைக்குள்ள செயல்படுற அறிவு, அதனுடைய ஆற்றல் யாராலயும் இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. நம்முடைய மூளை ஒரு 20, 25% மேல செயல்பட்டுச்சுன்னா, எல்லா கருவிகளையும் நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியுது. எப்படி ஒரு ரிமோட்ல ஒரு டிவி கண்ட்ரோல் ஆகுதோ, இல்லையா? ஒரு இங்கிருந்து கீ அமுத்துனீங்கன்னா, அங்க கார் லாக் ஆகுது, கார் ஓப்பன் ஆகுது. இந்த சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரிமோட் சிஸ்டம். அப்படி நம்மளோட மைண்ட யூஸ் பண்ணி நீங்க என்ன வேணா பண்ணலாம். சரிங்களா? இப்ப என்னோட செல்ஃபோன்ல நீங்க பாக்குற மாதிரி, நீங்க யாருடைய செல்ஃபோனையும் ஹேக் பண்ணி நீங்க அங்க உங்கள காட்டிக்க முடியும். ஏன் இந்த உலகத்துல எங்க என்ன நடக்குதுன்னு உங்கனால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். நம்ம மூளையோட ஆற்றல். அதைத்தான் சித்தர்கள் பண்ணாங்க. சூக்கும பயணம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஸ்ட்ரல் டிராவல். இந்த உயிர இங்கிருந்து பிரிச்சு இன்னொரு உடம்புல செலுத்த முடியும். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல உங்கனால தோன்ற முடியும். இங்கிருந்து அமெரிக்கா போகணும்னா அவங்கனால போயிற முடியும். சரிதானுங்களா? அங்கிருந்து ஜப்பான் போகணும்னா அவங்கனால போயிற முடியும். அந்த மாதிரியான சக்திகள் எல்லாம் நம்ம மூளையில இருக்குது. அதுக்கு நம்ம பிரெயின் செல்ஸ நல்லா ஆக்டிவேட் பண்ணணும். அப்ப அதுக்கு துரிய தவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன். நம்ம இன்னும் துரியத்துக்கு இன்னும் அதிகப்படியான இன்னும் முக்கியத்துவம் எல்லாம் நம்ம குடுக்கல. எல்லா தவத்திலயும் ஒவ்வொரு தவம் மாதிரி தான் நம்ம துரியத்த நம்ம வந்து ப்ராசஸ் பண்றோம். ஆனா துரியம் அப்படிங்கிறது சாதாரணமான மெடிடேஷன் அல்ல. அது நம்மளோட பிரெயின் செல்ஸ அபரிமிதமா இயக்க வைக்கக்கூடிய ஒரு மெடிடேஷன். குறிப்பா நம்ம நெனைச்சது நடக்காம இருக்கறதுக்கு காரணம் என்னன்னா, மனித மூளைன்னு ஒரு பகுதி இருக்கு மேல. உள்ள இருக்கிறது விலங்கினத்திலிருந்து வந்த மூளை. அதுக்கு மேல மனித மூளை இருக்கு. அந்த மனித மூளையில தான் செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த மடிப்பு மடிப்பா இருக்கக்கூடிய பகுதிகள்.
அந்த செரிபிரல் கார்டெக்ஸ் இன்னும் நமக்கு வந்து செயல்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது விஞ்ஞானிகளோட கருத்து. இந்த வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அவரு தொட்டாரு தண்ணி வந்து விளக்கா எரிஞ்சுது. ஜீசஸ யாரோ ஒரு அம்மா அவரோட துணிய தொட்டாங்க. அவங்களுடைய நோய் குணமாச்சு. அவரு தொட்டாரு கண்ணு சரியாச்சு. பேச்சு இல்லாதவங்க பேசினாங்க. ஊனமா இருக்கிறவங்க நடந்தாங்க. இப்படி பல மகான்களோட சித்துகள் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம மனதிற்கு, நம்ம அறிவுக்கு, நம்ம ஆற்றலுக்கு கட்டுப்பட்ட ஒரு விஷயம் தான். முதல்ல நம்ம நம்பணும். அது ஃபர்ஸ்ட் திங்க் வந்து இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட பிலீஃப் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய நம்பிக்கை அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல நம்மகிட்ட. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டீஸ் வந்து நமக்கு நெறையா கிரியேட் ஆகும். ஆனா நாம பொதுவா என்ன பண்றோம் அப்படின்னா, நாமளே நம்ப மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த சாதாரண உயிரினங்கள், மனிதர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நம்மள சாதாரண மனிதர்களாகவே நம்ம பார்த்துட்டோம். ஆனா நம்ம கூட இருந்த சில மனிதர்கள் அப்நார்மலான பிஹேவியர்ல இருக்கிறாங்க. அவங்களும் மனிதர்கள் தான். ஞானிகளானவங்களும் மனுஷங்க தான். சரிங்களா? இத்தனை மகான்கள் இவ்வளவு செயல்பாடுகள இந்த பூமியில பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. நீங்க நார்த் சைடுலாம் பல மகான்கள் எடுத்து படிச்சீங்கன்னா, ஏதோ ஆங்கில படத்துல ஏதோ மேஜிக் பண்ண மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அதெல்லாம் மேஜிக்கான்னு கேட்டா, மேஜிக் கிடையாது. அதெல்லாம் நம்மனால முடிஞ்ச விஷயத்துல சில விஷயங்கள அவங்க எடுத்து காமிச்சுட்டு போயிருக்காங்க. உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்கள ஒரு ஃப்ரேம் போட்டு இவங்க சாதாரண மனிதர்கள் இல்லை, இவர்கள் அபூர்வ மனிதர்கள்னு தூக்கி ஆணி அடிச்சு மாட்டிட்டோம். சரிங்களா? மகரிஷி நம்ம கூடயே பிறந்து, நம்ம கூடயே வாழ்ந்து, ம் சாதாரணமா மனுஷன் மாதிரியே கஷ்டப்பட்டு நெறைய மகான்கள் அப்படித்தான். நானும் உங்கள மாரி தான் இருக்கிறேன். நீங்க முயற்சி பண்ணா அந்த இடத்த அச்சீவ் பண்ணலாம். அந்த இடம் அச்சீவ் பண்ணிட்டா நீங்க நெனச்சதெல்லாம் நடக்குங்கிறது தான் உண்ம. அப்ப அந்த நிலைக்கு நம்ம போறக்கு என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் தான் பண்ணணும். இல்லைங்களா? நம்ம நெனச்சதெல்லாம் அடையணும் அப்டின்னா, அதுக்கு ஒரே தவம் போதும். துரிய தவம் போதும். நினைத்ததை நடத்தக்கூடிய வலிமை நம்ம துரிய தவத்துக்கு இருக்கு. நம்ம மூளை செல்கள்ல அவ்வளவு ஆற்றல் இந்த இயற்கை பிரபஞ்சம் நமக்கு வந்து குடுத்து வச்சிருக்கு. பட் அது நம்ம எவ்வளோ பேர் சரியா டியூன் பண்ணி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. இல்லையா? அப்ப அந்த விதத்துல இன்னும் நம்ம மூளை செல்களுடைய கவுண்டிங் அதிகரிச்சது அப்படின்னா, நாம எல்லா ஞானங்களையும் முழுசா தெரிந்து கொள்ள முடியும். நம்ம உடல வேறொரு உருவமா மாற்றிக்கொள்ள முடியும். எல்லாமே அணுக்களோட கூட்டு தான். அந்த அளவுக்கு நம்ம மைண்டுக்கு பவர் இருக்கு. இந்த கை அப்படிங்கிறது, நாம வந்து கை அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா இது அணுக்களோட கூட்டு. சரிங்களா? அப்ப இந்த அணுக்களோட கூட்ட நீங்க வேற ஒரு பொருளா மாற்ற முடியுமான்னா, மாற்றிக்கொள்ள முடியும். வேற ஒரு பொருளா உங்கனால மாற்றிக்கொள்ள முடியும். சரியா? அப்ப இந்த அளவிற்கு நம்மகிட்ட சக்தி இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற சக்தியிலயும் அந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு வயசாயிருச்சு, இவங்களுக்கு வயசு கம்மியா இருக்கு, அப்படியெல்லாம் கிடையாது. நாம முயற்சி பண்ணா, நம்மகிட்ட இருக்கிற ஆற்றல அபரிமிதமா வெளிப்படுத்த முடியும். ஏன்னா, அதுக்கு உடல் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். இல்லையா? இந்த மனம் நம்ம நெனைச்ச மாதிரி உட்கார்ந்து தியானத்துல ஆழமா ஈடுபட்டு அந்த நிலைக்கு போகணும்னா, அதற்கு கருவி இந்த உடல் தான். அதனால தான் இந்த உடலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறாங்க மகான்கள். இந்த உடல் கெட்டு போச்சு அப்படின்னா, அந்த மனதால என்ன பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய சூப்பரான டிரைவரா இருந்தாலும், வண்டி கெட்டு போச்சுன்னா உங்கனால அதுல ஒரு லெவல் தான் மெயின்டெயின் பண்ணி போ முடியும். அதுக்கு மேல போ முடியாது. அந்த மாதிரி தான். அப்ப நம்ம நெனைச்சத நடத்தணும் அப்படின்னா, அதற்கு நம்மளுடைய மூளையினுடைய ஆற்றல நம்ம அபரிமிதமா பெருக்கி ஆகணும். அதற்கு துரிய தவத்தை நம்ம நன்றாக செய்யணும். இந்த முறை மௌனம் இருந்தப்ப தான், ஒரு வார துரிய தவம் ஏற்றதற்கு வாய்ப்பு தொடர்ந்து கிடைச்சது.
அந்த ஒரு வாரத்துல நமக்கு கிடைத்த அனுபவங்கள், அந்த அமிர்தம் சொட்டும்ன்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணலாம். சரி நம்ம அண்ணாக்குள்ள இருந்து அந்த நீர் இறங்குறத, அது இறங்கிருச்சுன்னா பல மணி நேரத்துக்கு நம்மகிட்ட ஒரு பேரின்ப நிலை அப்படியே தக்க வச்சுக்குது. உடம்புனோட நிலையே மாறிடுது. ஒரு முறை எப்பவுமே மெடிடேஷன் பண்றப்போ 2, 3 மணி நேரம் போறக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, தண்ணி நல்லா குடிச்சுட்டு உட்காருவோம். அந்த அன்னைக்கு ஏதோ தண்ணி குடிச்சனா, இல்ல குடிக்கலையான்னு தெரியல. பட் மிகப்பெரிய வறட்சி, தியானத்த கட் பண்ற மாதிரி வறட்சி. ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அங்கிருந்து ஒரு ஒரு நீர் மாதிரி சொரந்து முழுங்குறேன் நான் அதைய. அதை முழுங்குன உடனேயும் அந்த நாவறட்சி எங்க போச்சு? உடலோட தன்மை மாறி போச்சு. மனதுடைய தன்மை மாறி போச்சு. அப்படி ஒரு ஏதோ ஒரு மேஜிக் உடம்புக்குள்ள நடந்த மாரி. அப்புறம் ஒரு ஒரு சில மணி நேரங்களுக்கு இந்த உடலுக்கு எந்த தேவையும் இல்ல. உடல் வேறொரு மாதிரியான ஒரு உடல் இல்லா தன்மை அளவுக்கு இந்த உடல்ல மாற்றம் ஏற்படுது. அதற்கான விஷயங்கள், நுட்பங்கள் எல்லாம் அதுக்கு இருக்கு. அப்புறம் அந்த துரிய தவத்துல நல்லா சங்கல்பம் போடுறதுக்கு ஆரம்பிச்சேன். என்னுடைய துரிய செல்கள், மூளை செல்கள் அபரிமிதமாக வேலை செய்யட்டும். சரிதானுங்களா? இது முழுமையா வேலை செஞ்சு, இந்த மனிதன் எந்த நோக்கத்திற்காக வந்தனோ, அந்த நோக்கத்தை அடையறதுக்கும், அதுக்கு மக்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கும் இந்த துரியம் முழுசா வேலை செய்யட்டும். என்னுடைய மூளை செல்கள் அபரிமிதமா வேலை செய்யுது அப்படின்னு அந்த சங்கல்பத்த அதுல குடுத்துட்டே இருக்கிறப்ப, அந்த தவத்தினுடைய நிலையெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியான உணர்வுகள் அதுல இருந்தது. அப்ப அதை நம்ம தொடர்ந்து ஒரு முயற்சியாக நம்ம எடுத்து பண்ணணும். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் ஒரு மெசேஜ தான் நம்ம வந்து கேட்டு கேட்டு போறோமே தவிர, இப்ப மேலோட்டமா ஒவ்வொரு தியானம் பண்றோம், ஒரு எக்சர்சைஸ் பண்றோம், ஒரு காயகல்பம் பண்றோம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்றோம். இது வந்து நார்மல் ஆர்டினரி லைஃப்ல நம்ம அச்சீவ்மென்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறதுக்கு ஓகே. பட் எக்ஸ்ட்ரார்டினரியா நம்ம சில விஷயத்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரார்டினரியா ஒரு எஃபெக்ட் போடணும். இல்லையா? லைஃப்ல பொருளாதாரத்திலேயே ஜெயிச்சவங்க கூட நார்மலா எஃபெக்ட் போட்டு ஜெயிச்சவங்க கம்மியா தான் இருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரார்டினரியா எஃபெக்ட் போட்டீங்கன்னா, அதனோட பலன் வேற மாரி வரும். அது மாரி தான். இப்ப மேலோட்டமா நம்ம செய்ற உடற்பயிற்சி, காயல்ப தியானங்கள் எல்லாம் இப்ப நடக்கிற நம்மளோட நார்மல் லைஃப்ல எந்தவித பாதிப்பும் இல்லாம, உடல் ஆரோக்கியமா வச்சு, மனச கொஞ்சம் அமைதிப்படுத்தி, உறவுகள்ல கொஞ்சம் இணக்கத்தோட, பொருளாதார தேவையான ஒரு அளவோட, ஆன்மீகத்துல கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து வருவதற்கான சூழல். பட் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா முயற்சி பண்ணோம் அப்படின்னா, இப்படி நம்ம சில ஆண்டுகள் செய்யறத டீப்பா போறப்ப சில நாட்கள்ல, சில மாதங்கள்ல நம்மால அடைய முடியும். அதான் உண்மை. சரிங்களா? அப்ப அந்த விதத்துல நம்ம கொஞ்சம் தீவிரமா துரிய தவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப துரிய தவம் நல்லா நம்ம ஆழமா செய்ய செய்ய நம்ம மூளை செல்கள் அபரிமிதமா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். அப்ப இந்த மூளை செல்களினுடைய வெளிப்பாடு தானே அதிலிருந்து வரக்கூடியது தானே நம்ம மனசு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மனதினுடைய ஆற்றலும் நமக்கு தியானத்துல அபரிமிதமா அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த மூளை செல்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்னா, அது பிரபஞ்சத்து கூட டைரக்ட்டா கனெக்ஷன்ல இருக்கு. இந்த இடம் எப்படி உங்க செல்போன்ல இருக்கிற சிம் வெளியில இருக்கிற அந்த சேட்டலைட்ல, டவர்ல, சேனல் எல்லாம் ஒரு லிங்க்ல இருக்குல்ல. அது மாதிரி சரிங்களா? இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா செல்போனுக்கும் ஒரு சிக்னல் கனெக்ஷன்ஸ் இருக்கு. தெரியல உங்களுக்கு? அந்த வேவ் லென்த் கனெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பணம் கட்டலைன்னா அந்த வேவ் லென்த்த கட் பண்ணிடுறான். சரியா? அப்புறம் உங்களுக்கு ஃபோன் கால் வர்றதில்ல. அல்லது நீங்க பண்ணா போறதில்ல. இன்டர்நெட்டுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, அந்த இத எடுக்கிற மாதிரி உங்க செல்போன்ல சிஸ்டம் வச்சிருக்கான். அவன் அந்த வேவ் வச்சிருக்கான். நீங்க பணம் கட்டுனீங்கன்னா கனெக்ட் குடுக்குறான். நீங்க பணம் கட்டலைன்னா கனெக்ட் நிறுத்திக்கிறான். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டிவி கேபிள் நீங்க குடுக்குறீங்க. அல்லது ஏதாவது ஒரு கேபிளோட இது போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்குது? அந்த ரீசார்ஜ் பண்ணோனே அந்த சேனல் ஓப்பன் ஆகுது. இல்லைன்னா அதை கட் பண்ணி வைக்கிறோம். அப்படி எல்லாத்துலயும் ஒரு கனெக்ஷன் வந்து நம்ம அறிவு வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அப்படி இறைவன் இந்த பிரபஞ்ச சக்தி, இறை சக்திய கனெக்ஷன் இங்க குடுத்து வச்சிருக்கான். ஆக்சுவலா இத கட் எல்லாம் பண்ணி வைக்கல.
சரிங்களா? நம்மளே கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அவனா கட் பண்ணல. ஒரு சிலருக்கு இந்த மொபைல் டேட்டா அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. அத ஆன் பண்ணீங்கன்னா தான் மொபைல் டேட்டா கனெக்ட் ஆகும். அது நம்மளோட ஆப்ஷன்ல குடுத்துருக்கான். எனி டைம் அது இருக்காது. நீங்க வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு சிலர் WhatsApp மெசேஜோ, வீடியோவோ ஏதோ அனுப்பிச்சு விட்டுட்டு உங்களுக்கு வந்துருச்சா, வந்துருச்சான்னு பார்ப்பீங்க. வரல, வரலன்னு சொல்லுவீங்க. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, மொபைல் டேட்டா ஆஃப்ல இருக்கும். அப்புறம் எடுத்து ஆன் பண்ணீங்கன்னா, அந்த மெசேஜ் குபு குபு குபுன்னு வரும். அது மாதிரி நாம நம்மகிட்ட இறைவன்ட்டருந்து வர்ற அந்த மெசேஜ, அந்த எனர்ஜிய நாம இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இல்லாட்டி பெர்சன்டேஜ் குறைச்சு வச்சிருக்கீங்க. ம். அப்படி வச்சுக்கோங்க. அப்ப நம்முடைய எண்ண ஓட்டங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப அபரிமிதமா இருக்குதோ, அவங்களுக்கு அந்த எனர்ஜி வர்ற ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா? யாருக்கெல்லாம் எண்ண ஓட்டங்கள் ப்ராப்பரா அவங்க கண்ட்ரோல்ல இருக்குதோ, ஒருநிலைப்பட்டு இருக்குதோ, அவங்களுக்கு அந்த எனர்ஜி அபரிமிதமா இறங்கறக்கு ஆரம்பிக்கும். அதைத்தான் நம்ம மெடிடேஷன்ல என்ன அட்டெண்ட் பண்றோம் அப்படின்னா, மனதை ஒருநிலைப்படுத்துறோம். மனதை ஒருநிலைப்படுத்தும்போது என்ன ஆகுதுங்க? அந்த எனர்ஜி அபரிமிதமா உங்களுக்குள்ள வருது. சரிங்களா? இப்போ ஒரு காத்தாடி சுத்துதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ஏதோ ஒரு பொருள் சுத்திட்டு இருக்குது. மிக வேகமா சுத்துதுன்னா, நீங்க அதுக்கு மேல இருந்து ஒரு காற்ற அனுப்புறீங்கன்னா, அது கீழ போறக்கு அலோவ்ட் பண்ணாது. இதே அதனோட வேகத்த குறைக்கிறீங்க, குறைக்கிறீங்க, குறைக்கிறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா காற்று உள்ள போகும். ஒரு குறிப்பிட்ட லெவல்ல அதனுடைய வேகத்த நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கங்க, காற்று அபரிமிதமா அந்த அந்த பக்கத்துக்கு போறக்கு ஆரம்பிக்கும். அது மாதிரி பிரபஞ்ச சக்தி நமக்கு அபரிமிதமா இறங்குது நம்ம துரியத்துல. பட் நம்முடைய எண்ண ஓட்டங்கள் மிக வேகமா இருக்கிறதுனால, அந்த பிரபஞ்ச சக்திய, இறை சக்திய நமக்குள்ள இறங்கறக்கு விடுறதில்ல. அப்ப நம்ம தியானம் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம மனதினுடைய வேகம் குறைய, 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 குறைய அந்த எண்ணங்களுடைய ஓட்டங்கள் அப்படியே குறைஞ்சுட்டே வருது. அப்ப எண்ணங்களுடைய ஓட்டங்கள் அமைதியாக, 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 அமைதியாக பிரபஞ்ச சக்தி நம்மளுக்குள்ள அபரிமிதமா பெருகுது. இப்ப பிரபஞ்ச சக்தி இறங்க, இறங்க நம்ம மூளை செல்கள் அபரிமிதமான இயக்கத்துக்கு வருது. மூளை செல்கள் இயக்கத்துக்கு வந்த உடனே மொத்த நாடி நரம்புகள்லயும் ஆற்றல் பெருகுது. அது உடல் நோய குணப்படுத்துது, மன அமைதியை ஏற்படுத்துது. இன்னும் அந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் அது உருவாக்குது. நெட்வொர்க்க உருவாக்குது. சரிங்களா? எப்படி இங்க இருக்கிற மொபைல்ல நம்பர் அடிச்சா, அங்க இருக்கிற மொபைலுக்கு ரிங் தானா போகுது. இது சிக்னல்ல போகுது. அப்படி இந்த பிரபஞ்சம் முழுக்க கனெக்ஷன் இருக்கிற ஒரு பாக்ஸ் நம்ம மூளை. இந்த மூளையில நம்ம என்ன வேணா பண்ண முடியும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க. பிரபஞ்ச சரித்திர குறிப்பு பெட்டகம் நம்முடைய மூளை. மொத்த பிரபஞ்ச ரகசியத்தையும் நம்ம மூளையில பார்க்கலாம். இந்த லூசி படத்துல தான் அந்த பொண்ணு சொல்லுவா. 20% மூளை வேலை செய்யறப்பவே, அம்மா நான் சின்ன வயசுல நடந்ததெல்லாம் எனக்கு அப்படியே உணர்வா வருது. அப்ப ஏதோ ஒரு பூனைய பத்தி சொல்லுவா. அந்த எந்த பூனை அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. இந்த மாரி இந்த கலர்ல இப்படி இருந்தது அந்த பூனை அப்படின்னு அவ எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அப்போ உனக்கு 1 வயசு தான ஆச்சு அப்படின்னா. 1 வயசு ஆனாலும் அந்த குழந்தையோட பார்வை விஷுவல் உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல மூளையில. அத கூட அவளால எடுத்து சொல்ல முடியும். ஒரு பெண்ணோட உடம்ப டச் பண்ணிருவா அவளோட ஃப்ரெண்ட். டச் பண்ண உடனேயும் அவளோட கிட்னி பாதிப்பா இருக்குது. அவளோட லிவர் பாதிப்பா இருக்குது. இப்படித்தான் மகான்கள், சித்தர்கள் பார்த்தாங்க. சரிங்களா? ஒரு மூலிகையை தொட்டாங்கனாலோ, ஒரு மூலிகையை பார்த்தாங்கனாலோ, அந்த மூலிகையில என்ன இருக்குதுங்கிற விஷயம் சித்தர்களுக்கு தெரிஞ்சது. அப்படித்தான் இந்த மூலிகை இந்த நோய குணப்படுத்துன்னு கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த அவதார் படத்துல மனுஷன் போய் மரத்தோட கனெக்ட் ஆவான் பார்த்திருக்கீங்களா? இன்னொரு உயிர் கூட போய் கனெக்ட் ஆவான் அவனோட பவர. அப்ப இவன் நெனைக்கிறத அந்த உயிர் வந்து செய்யறக்கு ஆரம்பிக்கும். இப்படி நம்ம எல்லாத்து கூடயும் நம்மனால கனெக்ட் ஆக முடியும். நம்மளுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது. சரிங்களா? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற சக்தி நம்மகிட்ட இருக்குது. பட் அதுக்கு முதல் நம்மள நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். அப்ப எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஆற்றல் நமக்கு இருக்குதுன்னு தெரியும்.
அப்ப இந்த மூளை செல்களுடைய ஆற்றல் அபரிமிதமா வரணும்னா பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா உள்ள வரணும். அதுக்கு நம்ம மெடிடேஷன் ஒண்ணுதான் வழி. அப்ப இந்த மூளை சக்தி செயல்படும் போது நம்மளுடைய ஆற்றல் அபரிமிதமா இருக்கும். அப்ப பிரபஞ்ச சக்தியோட கனெக்ஷன் அபரிமிதமா கிடைக்குது. அப்ப இங்கிருந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள் அந்த பிரபஞ்சத்துல போய் அதை செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிக்குது. சரிங்களா? மகரிஷி இங்கிருந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. நேரு அங்க ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. மகரிஷி அவர் இதுதான் பேசுவாரு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல நேருஜி அவர்கள் ஒரு இடத்துல ஒரு ஸ்பீச் கொடுக்கிறார். இந்த எண்ணத்தோட ஆற்றலை காமிக்கிறதுக்காக மகரிஷி அதை பண்றாங்க. இதுதான் அவர் பேச போறாருன்னு சொல்லி இங்க எழுதி வச்சுட்டாங்க. 2 நாட்களுக்கு அப்புறம் பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த செய்தியும் இந்த செய்தியும் ஒரே மாதிரி இருக்கு. அன்னைக்கு இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் இல்லை. அவங்க பேசுறத நம்ம நேரடியா கேட்கவெல்லாம் முடியாது. அப்ப இவ்வளவு ஆற்றல் மனித மனதிற்கு இருக்குது, எண்ணங்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம நினைத்ததையெல்லாம் நடத்தக்கூடிய ஆற்றல் எங்க இருக்குதுன்னு மகான்கள் சொல்றாங்க, மகிழ்ச்சி சொல்றாங்க, துரியம். இந்த துரியத்துல நம்ம மனதை வைத்து நம்ம லைஃபுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சங்கல்பமாக எடுக்கணும். பிரார்த்தனை வேறு, சங்கல்பம் வேறு. வேண்டுதல் வேறு, சங்கல்பம் வேறு. பிரார்த்தனை வேண்டுதல் எல்லாமே நம்ம கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை கொடு, அதை கொடு, இது வேணும், அது வேணும்னு கேட்கறது. அதாவது பிச்சை எடுக்கிறதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். பட் சங்கல்பம் அப்படி அல்ல. நான் என்னுடைய ஆற்றலை கொண்டு நான் அதை பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறத என்னுடைய ஆற்றலை உருவேற்றுகிறேன். என்னுடைய ஆற்றல் நான் என்ன பண்றேன்? சக்திப்படுத்துறேன். சரி, கல்பம்னா உறுதிப்படுத்துதல், சம்னா நல்லவை. நல்லவற்றை நான் அடைவதற்கான உறுதியை என்னுடைய முதல் மனதில் ஏற்றணும். எப்பவுமே மனதில் என்ன நடக்குதோ அது செயலுக்கு வந்துடும். நம்ம மனம் நினைப்பது, நம்ம மனம் நம்புவதை செயல்பாட்டுக்கு அது கொண்டு வந்துடும். நம்ம மனதிற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. அப்ப நம்ம நம்புற விஷயம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த பிலீவ் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறது. அதைத்தான் விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றது ஆகிவிடும். ஒரு பாம்பு உங்களை கடிச்சிருச்சு, ஆக்சுவலா விஷம் ஏறிடுச்சு. பட் நீங்க ஒரு உறுதியோடு இருக்கீங்க, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணாது அப்படின்னா அந்த விஷம் ஒன்றும் பண்ணாது. இது சயின்டிபிக்கலி ப்ரூவன், விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. நம்ம மனதுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது. பாம்பு கடிச்சிருச்சு, பட் அந்த விஷம் என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நீங்க நம்பிட்டா, அந்த நம்புறதுல தான் இருக்கு. உண்மையா நம்பணும், சும்மா மேலோட்டமா நம்புறது இல்லை. உங்க ஆழ்மனம் வரைக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்துருச்சு அப்படின்னா அந்த விஷம் உங்களை தாக்காதுங்கிறான். அதே சமயம் உங்களை பாம்பே கடிக்கல, விஷமே ஏறல, ஒரு 2 சின்ன ஒரு புள்ளி மாதிரி வச்சு ரத்தம் வர்ற மாதிரி பண்ணி பாம்பு உன்னை கடிச்சிருச்சுப்பா நீ சாக போறேன்னு சொல்லி அவன் நம்பிட்டானா இறந்துருவாங்கிறான். நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கேன் ஆல்ரெடி. ஒரு இடத்துல கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாங்க, செக்கப்புக்காக போயிருக்காரு ஒருத்தர். அங்க உடல் சரியில்லைன்னு சொல்லி 2 பேரோட நேம் ஒரே மாதிரி வந்திருக்கு, ஃபைல் மாறிடுச்சு. கேன்சர் இல்லாத நபருக்கு கேன்சர் என்று சொல்லிட்டாங்க. அப்ப அதை அவர் நம்பிட்டாரு. சரிதானுங்களா? அப்ப அவர் இந்த மாதிரியான மாற்றம் எல்லாம் உங்க உடல்ல வரும், நீங்க இறந்துடுவீங்க இவ்வளவு நாள்ல அப்படின்னு சொல்லும் போது அவர் கொடுத்த காலத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறம் பிரேத பரிசோதனை பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாக்குறாங்க, அவருக்கு கேன்சருக்கான எந்த அறிகுறியுமே உள்ள இல்லை. அப்ப எதனால இந்த இறப்பு வந்தது அப்படின்னு அவங்க சிந்தனை செய்யும் போது அங்கதான் உளவியல், மனதனுடைய தன்மை, ஆற்றல் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க உணர்றாங்க. அப்ப உங்க உடம்புல கேன்சர் வரல, இப்ப கொரோனாவே நிறைய பேருக்கு வரல, ஆனா வந்துருச்சுன்னு நினைச்சாங்க. அதற்கான உணர்வுகள் எல்லாம் உங்க உடம்பு கிரியேட் பண்ணிடுச்சு. எலுமிச்சம்பழம்னு சொன்னா உங்க வாயில எச்சில் ஊறும்னா, ஒரு அமிலம் சுரக்கும்னா, உங்க கழுத்துல கத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா சரியா?
உங்க உடம்புக்குள்ள எவ்வளவு சேஞ்ச் நடக்கும் தெரியுமா? ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி வண்டி வந்து நின்றுச்சுன்னா உங்களுக்குள்ள எவ்வளவு ரசாயனங்கள் சுரந்துரும் தெரியுமா? ம். அப்ப அந்த எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம இன்னும் புரியல நமக்கு. அதனால எண்ணங்கள் ஏதோ விளையாட்டு போல நம்ம எதிர்மறையான எண்ணங்களோ, தேவையற்ற எண்ணங்களோ, கண்ட குப்பை எண்ணங்களையோ நம்ம மனதில போட்டு உழட்டிக் கொண்டே இருக்கிறோம். கவனமா இருக்கணும் நண்பர்களே. நம்ம நினைத்ததையெல்லாம் நடத்த முடியும். பட் அதற்கான சங்கல்பத்தை நீங்க சரியாக அமைக்க வேண்டும். அப்ப சங்கல்பத்தை நாம என்ன நினைக்கிறோம், எப்பாச்சும் ஒரு தடவ சொல்லிட்டா போதும். அப்படி அல்ல. தவம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. அதுக்கு 1000 மடங்கு சக்தி இருக்கு. ஆனா மற்ற நேரங்கள்ல எல்லாம் நம்ம மனதில் அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்துல் கலாம் ஐயா சொல்ற மாதிரி, நீங்கள் உறங்கும்போது வருவது கனவு அல்ல. உங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவுன்னு சொல்றாரு. அப்ப அது ஓடிட்டே இருக்கணும். உள்ள ஃபயரா போயிட்டே இருக்கணும். இப்ப நம்ம மனதில நல்ல எண்ணங்களை சங்கல்பங்களாக நம்ம அமைத்து எப்பொழுதுமே ஒரு மந்திரம் போல ஜபித்துக் கொண்டே இருக்கணும். அது எங்க கவனம் இருக்கணும்? இங்கிருந்து பிரபஞ்சத்துக்கு உங்க செய்தி எப்பொழுதும் போய்க்கொண்டே இருக்கணும். உச்சியிலே, நெற்றியிலே, உச்சியிலே கவனமாய் இருன்னு சொல்றாருல்ல மகரிஷி. சாப்பிடுறப்ப கூட கவனம் அங்க இருக்கணும்னு சொல்றாரு. சரி. ஒவ்வொரு செயல் செய்யறப்பும் கவனம் துரியத்துல இருக்கணும்னு சொல்றோம். நம்ம தவம் பண்றப்பவே நமக்கு துரியத்துல கவனம் இருக்க மாட்டேங்குது. இது கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். ஒரே நாள்ல வந்துராது. பட் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். நம்ம நெறைய பேர் இன்னும் தியானம் பண்றவங்களே நம்ம நெனைச்சத அச்சீவ் பண்ணலன்னு சொல்றோம். பட் அதற்கான முயற்சி நம்ம எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறோம். குறிப்பா சங்கல்பம் போடுறதுல நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு 100 முறையாவது நம்ம சங்கல்பம் சொல்லலாமா இல்லையா? உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைங்கன்னு சொல்றாங்க. சீக்ரெட்டோட அடிப்படை கோரே அதானே. பாசிட்டிவான தாட்ட நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ, குறிப்பா பாவனையோட நினைக்கிறீங்களோ, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு நினைக்கணும், இன்னொன்னு பாவனையோட நினைக்கணும். அப்படி நடந்தது போல நீங்க எண்ணி உங்க மனதில என்ன அலைகள பரப்பும்போது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேட்கும்போது, என்ன வேண்டாமோ அதை தவிர்த்துக்கு நீங்க கேட்கும்போது, நம்ம நினைத்தது நடக்கும்ங்கிறத இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற மிகப்பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. இதே பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. "நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்." இப்ப நீ நல்லது நினைக்கிறியா? கெட்டது நினைக்கிறியா? நேர்மறையா நினைக்கிறியா? எதிர்மறையா நினைக்கிறியாங்கிறதெல்லாம், அப்பா நம்மள பொறுத்தது அது. அப்போ அந்த விஷயத்த நாம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுக்கணும். இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னுடைய மனதில எந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருந்தது? என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எண்ணங்கள நான் இன்னைக்கு எத்தன முறை நெனச்சேன்? அதனால தான் உட்கார்ந்து கோவில்ல மந்திரங்கள் 108 முறை சொல்லுங்க, 1008 முறைன்னு சொல்லுங்கன்னா, சும்மாவெல்லாம் சொல்லல. நீங்க 108 முறை உட்கார்ந்து சொல்லி பாருங்க. மகரிஷி குடுத்த சங்கல்பத்த 108 முறை உட்கார்ந்து சொல்லி பாருங்க. அதிகபட்சம் 1/4 மணி நேரம் தான் ஆகுங்க. ரொம்ப அதிகபட்சம் நீங்க ஸ்லோவா சொன்னாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னத்த ஆயிருது இப்ப? என்னென்னவோ பண்ணி எவ்வளவோ நேரத்த வேஸ்ட் பண்றோம். ஒரு 108 முறை நம்ம சங்கல்பம் உட்கார்ந்து சொல்லணும்னு சொல்லி பாருங்க. உணர்வுபூர்வமா சொல்லுங்க. அருட்பேர் ஆற்றல் கருணையினால். உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம். அது போக உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை? பொருள் வளம் வேணுமா? அதை தனியா கேளுங்க. குடும்ப அமைதி வேணுமா? அதையும் தனியா கேட்டுக்கோங்க. இதுக்குள்ளேயே எல்லாம் அடக்கம். இருந்தாலும் உங்களுக்கு மன அமைதி இல்ல. மனசு தான் ஒரு மாதிரி இருக்கா? இல்ல தூக்கம் எனக்கு சரியா வரல. அப்ப நிறைவான தூக்கம். கேளுங்க. ம். குடும்ப அமைதி இல்லையா? அப்ப குடும்ப அமைதி, மகிழ்ச்சி கேளுங்க. இன்னும் மகிழ்ச்சி குடுத்த 5 சங்கல்பத்தோட இன்னொரு 5ஓ 10ஓ சேர்த்திக்கங்க. ஓங்கி வாழ்வேன்னு சொல்லுங்க. அது சொல்றப்ப அதை அப்படியே உணருங்க. அது என்ன பண்ணணும்? அதை அப்படியே உணரணும். உணர்ந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டே வாங்க. நீங்க எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா உங்க மூளையிலிருந்து அந்த செய்திய ஃப்ரீக்வென்சி லோ பண்ணி அனுப்புறீங்களோ, அந்த அளவுக்கு அது பிரபஞ்சத்துல அதற்கான சூழலை உருவாக்கியே ஆகணும். இது இறைநிலையோட ஒரு சிஸ்டம். நீங்க நெனைச்சத அது நடத்தியே ஆகணும். இல்லையா? எண்ணங்களுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது. அத நீங்க நல்லா தவம் பண்ணி சங்கல்பம் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் அதனோட வேகம், அதனோட ஸ்பீடு ரொம்ப அதிகரிக்கும்.
இப்ப எண்ணம் உறுதியா இருந்தா எல்லாமே நடக்குதுன்னு சொல்றோமா இல்லையா? நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றது உண்டு. இப்ப நாளைக்கு காலையில 3 மணிக்கு ஒரு தியானம் குடுக்கறேன்னா வரமாட்டோம். ஆனா நாளைக்கு காலையில ஒரு ரூ. 3,00,000 பணம் குடுக்கணும்னா எல்லாரும் வந்துர்றோம். அலாரம் வைக்க வேண்டியதில்ல. உங்க மூளை தானா வேலை செய்யுதா இல்லையா? தானா செய்யுது. ஏன்னா முக்கியத்துவம் அதுக்கு தெரியுது. ரூ. 3,00,000 பணம்னா எவ்வளோ பெரிய பணம்? அல்லது ரூ. 3,00,00,000 பணம் குடுக்குறாங்க அப்படின்னா, உங்க லைஃப் செட்டில்டுன்னா, யாருக்கு உங்களுக்கு தூக்கம் எழுப்பி விடணும்? அலாரம் வைக்கணும். இல்லையே! குழந்தைங்க நார்மலா எந்திரிக்கிறப்ப காலையில 6 மணிக்கு எந்திரின்னு சொன்னா, அலாரம் வைங்க என்னை எழுப்பி விடுங்கன்னு சொல்றாங்க. இதே ஒரு நாள் டூர் போகணும்னு சொன்னா, அவன் தானா 4 மணி, 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு நம்மளுக்கு முன்னாடி எந்திரிச்சு நிக்கிறானே! நம்மள எழுப்பி விடுறானே! அப்போ உண்மையாலுமே முடியாதுங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. சரிங்களா? அப்ப குறிப்பாக சங்கல்பம் நம்ம ஆழமாக செய்யணுங்கிறது தான் இந்த உரையினுடைய விஷயம். ஆனா நம்ம சங்கல்பம் பெருசா செய்யறது இல்லைங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. உண்மைன்னா மாற்றிக்கோங்க. இல்லாட்டி விட்டுருங்க. எனி டைம் நம்ம மூளையில நல்ல விஷயங்கள் நீங்க ஏதாவது ஒண்ணு வேலை செய்யறப்போ உங்களோட சிந்தனை அந்த வேலையில இருக்கலாம். சரிங்களா? மற்ற நேரங்கள்ல உங்க மனதுல அந்த நல்ல சங்கல்பங்கள் திரும்ப, 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 திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கணும். எனி டைம் அது உங்க மனதுல ஓடிக்கொண்டே இருக்கணும். மந்திர தீட்சை குடுத்துட்டாங்கன்னா, எப்படி உங்களுக்கு மந்திரத்த நீங்க ஓட்டிட்டே இருப்பீங்களோ, அது தீய எண்ணங்களை தவிர்க்கவும் செய்யும். நீங்க என்ன அடையணுங்கிறத உங்க இலக்கை அத அடைய வைக்கவும் செய்யும். அந்த விதத்தில இன்றைய சிந்தனையாக நாம் சிந்திப்பது, நம் மனதிற்கு அபரிமிதமான ஆற்றல் இருக்கிறது. மதுரை சொல்லுவாங்க. "எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். இன்ப, துன்ப காரணியும் அதுவே ஆகும்." சரிங்களா? எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கிப் போகும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? நீங்க நெனச்சா மழைய கண்ட்ரோல் பண்ணலாம், மழைய வர வைக்கலாம், மழைய நிறுத்தலாம். அவ்வளவு ஆற்றல் நம்மகிட்ட இருக்குது. பட் அதை பயன்படுத்துறது ரொம்ப குறைவா இருக்குது. அப்ப நல்லா துரிய தவத்தை நல்லா ஏற்றணும். அதான் என்னோட மெசேஜ். நம்ம நெனச்சதெல்லாம் நடக்கணும்னா, துரிய தவம் நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம நல்லா செஞ்சு பழகணும். அது இங்க உட்கார்ந்து இந்த 1/2 மணி நேர தியானத்துலலாம் கண்டிப்பா என்னால பெரிய அளவுலலாம் முடியாது. இது வந்து ஒரு மக்கள் வாழ்க்கைய நார்மலா கொண்டு போறதுக்கு ஓகே. பட் இதையும் கடந்து நம்ம எக்ஸ்ட்ரார்டினரியா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, நல்ல மௌன காலங்கள்ல, அமாவாசை, பௌர்ணமி காலங்கள்ல உட்கார்ந்து ஒரு டீப் மெடிடேஷன் செஷன் வந்து நம்ம எடுக்கணும். அட்டெண்ட் பண்ணணும். அங்க தான் மாற்றம் நிகழும். இல்லாட்டி கேட்டுட்டே இருப்போம். பல வருஷமா கேட்டுட்டே இருக்கிறோம். பட் சேஞ்ச் என்ன நடந்திருக்குன்னு நீங்க தான் திங்க் பண்ணணும். அதனால நமக்கு நெறைய செய்திகள கேட்டிருக்கிறோம் அன்பர்களே. பட் சிந்தனைக்கு எடுக்கணும். செயல்படுத்துதல்ல வரணும் நம்ம. நெறைய மெசேஜ் தெரிஞ்சுக்கிறதால மாற்றம் வராது. மெசேஜ லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்ளை பண்ணணும். அப்பதான் ரிசல்ட் வந்து வரும். துரிய தவத்தினோட பயன் நினைத்ததை நடத்தும்னு எப்பவோ நமக்கு தெரியுமே! இல்லையா? மனதை அமைதிப்படுத்தும், மனதை ஆற்றல் படுத்தும், உடல் நோய்களை குணப்படுத்தும், பிரபஞ்சத்தோட நம்மளைய இணங்க வைக்கும், பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் தெரிய வைக்கும். சங்கல்பத்துல அதுக்கு ஆற்றல் இருக்கு. சங்கல்பம் இங்க வச்சு நம்ம எடுக்கும்போது, அந்த சங்கல்பம் இம்மீடியட்டா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துறது அங்கிருந்து நம்ம வாழ்த்தணும். மூளை செல்களோட இயக்கம் அபரிமிதமா இருக்கும். அங்க உள்ள இருக்கிற 12 கூம்பு வடிவ அமைப்புகள், அது பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. அங்கிருந்து தான் உடல் முழுக்க 72,000 நாடி நரம்பும் பிரிந்து அத்தனை செயல்களும் நடந்துட்டு இருக்குது. பிரபஞ்ச ரகசியத்தை உணர்வதற்கான ஒரு ஸ்கிரீன் வந்து நம்ம மூளை. நீங்க கண்ண மூடி ஒரு ஃபோட்டோவ நெனச்சீங்கன்னா, உங்க மூளை தான் எடுத்து பிரதிபலிச்சு காமிக்குது. ஒரு ப்ரொஜெக்டர் காமிக்கிற மாரி உங்க மூளை காமிச்சுட்டு இருக்குது. அதற்கான விஷயம் நம்ம கருமையத்திலிருந்து லோட் ஆகுது. சரிங்களா? அப்ப எல்லாவற்றையும் ஆட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு மனுஷன்ட்டயும் இருக்கு. ஆனா நம்ம அந்த நுட்பத்த பயன்படுத்தல. அப்போ நல்லா ஆழ்ந்து தியானம் துரியத்துல பண்றக்கு ஆரம்பிக்கணும். துரியத்துல தவம் பண்றப்ப என்னுடைய மூளை செல்கள் அபரிமிதமா வேலை செய்யுதுங்கிறத உணர்ந்து, உணர்ந்து தவம் பண்ணுங்க.
பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள பாயறது உணர்ந்து உணர்ந்து தவம் பண்ணுங்க. சரிங்களா? அங்க நின்னு நின்னு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த சங்கல்பத்தை திரும்ப 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 திரும்ப, சரிங்களா? நம்மளோட கர்ம வினை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட சங்கல்பத்தோட ஆற்றலும் நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணணும். நாம ஏதோ ஒரு முறை 2 முறை பண்ணிட்டு இது நடக்கல, அது நடக்கலைன்னு சொல்றோம். அப்படி கிடையாது. சரிங்களா? அதை அடையிறது வரைக்கும் அந்த சங்கல்பத்தை நம்ம போடணும். நீங்க எந்த அளவுக்கு ஆழமா நம்பி பண்ணிட்டே இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அது செயல்பாட்டுல அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரி. அந்த விஷயத்துல இப்ப உங்க வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் தேவைன்னு பாருங்க. அதை ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. ஒரு 10 தேவை இருக்குமா? அது மகரிஷி சொல்றதிலேயே மேக்ஸிமம் வந்துரும். உடல் நலம், நீண்ட ஆயுளு, நிறைவான செல்வம். அந்த நிறைவான செல்வத்துல நிறுத்திருங்க. அதற்குள்ள உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவைன்னு பாருங்க. மன அமைதிங்கிறது ஒரு செல்வம். அது இல்லையா? அதை ஆட் பண்ணிக்கோங்க. பொருள் வளம்ங்கிறது ஒரு செல்வம். அது இல்லையா? அதை ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? குடும்ப அமைதின்னு ஒரு செல்வம். அது இல்லையா? அதை ஆட் பண்ணிக்கோங்க. உயர் புகழ், பிறருக்கு சேவை செய்யறது, புண்ணியத்தை பெருக்கக்கூடிய செயல், மெய்ஞானம், இறை உணர்வு. இது கூட உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு சங்கல்பமா நீங்களே டிசைன் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில 16 சம்பத்துகள், 16 செல்வங்கள் வெவ்வேற மாதிரி இருக்கும். 7 சம்பத்துகள் மாறி மாறி இருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன தேவைங்கிறது முதல்ல நீங்க டிசைட் பண்ணுங்க. எனக்கு கோபம் நெறைய வருதுன்னா, எனக்கு பொறுமை வேணும்னா, பொறுமைங்கிறத அங்க ஆட் பண்ணுங்க. சரிதானுங்களா? அப்ப உங்களுக்கு தேவையான விஷயத்த அங்க ஆட் பண்ணி, அதுல ஓங்கி வாழ்வேன்ங்கிற சங்கல்பத்த நீங்க வடிவமைச்சு, அதை நீங்க திரும்ப திரும்ப இப்ப மகரிஷி கொடுத்த சங்கல்பம் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆன மாரி, உங்களுடைய சங்கல்பம், உங்களுக்குன்னு டிசைன் ஆன சங்கல்பம், சரிங்களா? அதை நீங்க என்ன பண்ணணும்? திரும்ப 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 சொல்லிட்டே வரணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபோன்ல அதை ரெக்கார்ட் பண்ணி கூட உங்களோட ரிங்டோனா வச்சுக்கங்க. ஃபோன் ரிங் ஆகுதுல என்னென்னமோ பாட்டு ரிங் ஆகி ஓடுறதுக்கு, அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உங்களுக்கு இப்ப பொறுமை வேணும். அல்லது ஒரு நேர மேலாண்மை நீங்க ஃபாலோ பண்ணணும். அல்லது பொருளாதாரத்தில் நீங்க உயரணும். இப்படி ஏதாவது ஒண்ணு சம்திங் இருக்கும்ல. அதைய டியூன் பண்ணி, அதை சங்கல்பமா சொல்லி உங்க ஃபோன்ல வச்சுருங்க. அதுவே அலாரத்துக்கு ரிங்டோனா வைங்க. அதுவே ஃபோனுக்கு ரிங்டோனா வைங்க. இன்னும் ரிமைண்டர் போட்டு 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் அது ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிற மாரி செட் பண்ணுங்க. வேலை செய்யணும். சும்மா வராது. இந்த உரை கேட்டுட்டு போனோனேயும் நெனச்சது நடந்துருமான்னா, அப்படியெல்லாம் நடக்காது. நானா இருந்தாலும், இப்ப நான் சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணணும். நான் பேசுறதால எனக்கு நடக்காது. யாரோ ஒருத்தர் சொல்லி கேட்கறதாலயே அது நடக்காது. சரிங்களா? கேட்ட விஷயத்த யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அப்ப இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? அப்ப உங்க லைஃப்ல என்ன தேவைன்னு முதல் பாருங்க. அதை நேர்மறையா சங்கல்பமா அமையுங்க. சரிங்களா? அத திரும்ப 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 உங்க துரியத்துல மனச வச்சு வச்சு, துரிய தவம் பண்ணி பண்ணி பண்ணணும்னு இல்ல. சரிங்களா? ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் துரியத்தில் நின்னு அந்த சங்கல்பத்த 1 முறை, 5 முறை, 10 முறை நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போலாம் அந்த சங்கல்பத்த அதுல ஓட்டிட்டே இருக்கணும். உங்க நாடி, நரம்பு, ரத்தம் எல்லாம் அந்த சங்கல்பம் ஏறி நிக்கணும். உங்ககிட்டருந்து அந்த சங்கல்பம் வெளிய போயிட்டே இருக்கணும். வெளிய போயிட்டே இருக்கணும். உங்களோட காந்தத்திலிருந்து அந்த சங்கல்பம் வெளிய போயிட்டே இருக்கணும். அப்ப அதை நடத்துறதுக்கான சூழல இந்த பிரபஞ்ச காந்தம் பண்ணும். இறையாற்றல் பண்ணும். அப்படித்தான் மகான்களுக்கு பண்ணுச்சு. இப்ப நம்மளும் அதை அச்சீவ் பண்ணுவோம் நிச்சயமா. சரிங்களா? சரி. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பேரு இணைஞ்சு இந்த நிகழ்வ சிறப்பா கொண்டு சென்றதற்கு. சரி. உங்க எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்வோம். நிச்சயமா நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அது இருக்கிறதுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பை இறைவன் நமக்கு குடுத்து உங்கள இதை கேட்கவும் வச்சுட்டான். அதனால நிச்சயமா அத பயன்படுத்துவோம். வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் என்று கூறி, அருட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலன், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு
அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஒரே ஒரு முக்கிய அறிவிப்பு மட்டும் அன்பர்களுக்கு.